திமுகவின் ஆட்டம் இனி செல்லாது. ஒரே தீர்ப்பில் ஆப்படித்த உச்சநீதிமன்றம். பொறுப்பு டிஜிபியால் வந்த சிக்கல். மு.க. ஸ்டாலினின் பவரை பறிக்க போடப்பட்ட உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் திமுகவின் ஊழல் அமைச்சர்களை கட்டம் கட்டும் பணிகளில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருகிறது. அதன் காரணமாகவே தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் IPS அதிகாரி ஒருவரை டிஜிபியாக நியமனம் செய்யாமல் தனது சொல்லை கேட்டு செயல்படக்கூடிய பொறுப்பு டிஜிபியை நியமித்துள்ளார் மு.க. ஸ்டாலின். இதற்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் பரிந்துரை செய்த 3 டிஜிபிகள் மீதும் புகார் இருப்பதாக சொல்லி தட்டி கழித்தார் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாகவே பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை முதலில் நியமனம் செய்தவர் அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அபய்குமார் சிங் என்பவரை அடுத்த பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்துள்ளார். மத்திய அரசால் பரிந்துரை செய்யப்படும் நிரந்தர டிஜிபியை நியமித்தால் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கும் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோரை உடனடியாக அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிடும் என்பதனால் தனது சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிகளை மு.க. ஸ்டாலின் நியமித்து வருகிறார். இந்த நிலையில் தெலுங்கானா டிஜிபி நியமனம் குறித்த ஒரு வழக்கு விவகாரத்தில் அனைத்து இந்திய மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது டிஜிபிகளை நியமனம் செய்யும் விவகாரங்களில் தாமதம் செய்யும் மாநிலங்களிடம் விளக்கம் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை UPSCக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இது மூலம் ஏற்கனவே இருந்த டிஜிபியின் பதவிக்காலம் முடிந்ததும் புதிய டிஜிபிகளுக்கான தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பட்டியலை மாநில அரசு மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு உரிய நேரத்தில் அனுப்ப தவறினால் UPSC நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக டிஜிபி போன்ற உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகளை உரிய நேரத்தில் நியமனம் செய்யாமல் மாநில அரசுகள் தங்கள் விருப்பப்படி தற்காலிக டிஜிபிகளை நியமிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாம். இதன் மூலம் இனிமேல் எந்த ஒரு மாநில அரசுகளும் டிஜிபி பெயர்களை பரிந்துரைப்பதில் தாமதம் செய்ய முடியாது. ஒரு டிஜிபியின் பதவிக்காலம் முடிகிறது என்றதும் அதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அடுத்த டிஜிபி நியமனம் செய்வதற்கான பட்டியலை மத்திய தேர்வாணையத்திடம் பரிந்துரை செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் காவல்துறை உயர் பதவிகளில் நியமனத்திலிருந்து அரசியல் ரீதியான தவறுகள் தடுக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிபதிகளின் இந்த உத்தரவு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப பொறுப்பு டிஜிபிகளை நியமித்துக் கொண்டு நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் காலதாமதம் செய்து வரும் மாநிலங்களுக்கு அடிக்கப்பட்ட எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி. லோக்சபாவில் பிரதமர் மோடியை தாக்க போடப்பட்ட திட்டம். பெண் எம்பிகள் போட்ட ரகசிய பிளானை வெளியிட்ட உளவுத்துறை. சபாநாயகர் ஓம் பிர்லா போட்ட அதிரடி உத்தரவு. கடந்த சில தினங்களாக மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் பிரதமர் மோடியை தாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் சதி செய்ததாக தனக்கு உளவுத்துறை கொடுத்த தகவலை அடுத்து அவரை லோக்சபாவிற்கு வர வேண்டாம் என்று தான் தடுத்து விட்டதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நேற்று ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார். மக்களவை சபாநாயகர் வெளியிட்டுள்ள இந்த தகவல் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கிடையே வாக்குவாதம் நடப்பது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் பிரதமரை தாக்குவதற்கு எம்பிகள் திட்டமிட்டார்கள் என்பது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு கருப்பு புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவுடன் ஏற்பட்ட வர்த்தக மோதலில் இந்திய பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதனால் இந்திய வர்த்தக நிறுவனங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். இதையடுத்து தொடர்ந்து அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே புரிதல் ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்திய பொருட்களுக்கான வரியை 18% குறைத்திருக்கிறார் ட்ரம்ப். இதனால் இந்திய வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். ஆனால் இதை வைத்து எதிர்க்கட்சிகள் அமெரிக்காவிடம் மோடி அடிபணிந்து விட்டதாக மக்களவையில் கோஷமிட்டு வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்திய வியாபாரிகளுக்கு லாபம் கிடைப்பதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அமெரிக்காவுடன் மோடி அடிபணிந்து விட்டார் என்பது போன்று ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தை பூதாகரமாக்கி வருகிறார்கள். ஏதாவது ஒன்று செய்து மோடிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக இப்போதைக்கு இதை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளார்கள். அதோடு மக்களவையை பொறுத்தவரை பிரதமர் மோடி உரையாற்றும் போது எதிர்க்கட்சிகள் அமைதி காக்க வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது. என்றாலும் ராகுல் காந்தியை உள்ளிட்டோர் எந்த நடைமுறைகளையும் பின்பற்றாமல் கூச்ச குழப்பத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக குடியரசுத் தலைவரின் உரைக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நடத்தவிடக்கூடாது என்பதற்காக கடந்த சில தினங்களாகவே மக்களவையில் கோஷம் எழுப்பி வந்தார்கள். பல நாடாளுமன்ற பெண் எம்பிகள் பிரதமர் மோடியை சுற்றி மனித சங்கிலி போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அவரை நிலை தடுமாற வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாகவே எம்பிகளின் இதுபோன்ற செயல்பாடு ஒரு தவறான முன் உதாரணத்தை உருவாக்கிவிடும் என்பதற்காகவே பிரதமர் மோடி மக்களவைக்கு வர வேண்டாம் என்று தான்
தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் சபாநாயகர் மக்களவையில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே தற்போது மக்களவை வளாகத்தில் கூடுதல் பாதுகாப்பு போட்டுள்ளார்கள். அதோடு ஏற்கனவே சில எம்பிகள் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து எம்பிகள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டால் அவர்களை மாத கணக்கில் சஸ்பெண்ட் செய்யவும் சபாநாயகர் ஓம் பிர்லா திட்டமிட்டிருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி, அரசியல் புரோக்கர் வீட்டில் விருந்து. ஒரே நேரத்தில் 10 படங்களின் சம்பளத்தை விஜய்க்கு கைமாற்றிய திமுக. அதிமுக பாஜக ஓட்டுகளை பிரிக்க போடப்பட்ட சதித்திட்டம் அம்பலம். கொந்தளிப்பில் தாவேகா தொண்டர்கள். நடிகர் விஜய் திமுகவே எனது அரசியல் எதிரி, மு.க. ஸ்டாலினை வீழ்த்துவதே முதல் வேலை என்பது போன்று மேடைகளில் பேசி வருகிறார். ஆனால் வெளியில் இப்படி பேசிக்கொண்டு திரைமறைவில் அதிமுக பாஜக ஓட்டுகளை பிரிக்கும் ஒரு அரசியலை அவர் கையில் எடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இவ்வளவு காலமும் சினிமாவில் நடித்து கோடி கோடியாக சம்பாதித்து நடிகர் விஜய் இப்போது அரசியலில் அதைவிட அதிகமாக சம்பாதிப்பதற்காக வந்துள்ளார். அவர் கொள்கை அரசியல் செய்ய வரவில்லை, வியாபார அரசியல் செய்யத்தான் வந்திருக்கிறார். வெளியில் திமுகவுக்கு எதிரி போலவும் திரைக்கு பின்னால் திமுகவுக்கு நண்பராகவும் அவர் டபுள் கேம் ஆடி வருகிறார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை வியாபார களமாக மாற்றி தன்னை நம்பி வந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் திமுகவிடம் அடமானம் வைத்துவிட்டார் விஜய். அதாவது தேர்தல் ஆலோசகராக செயல்படும் அனைத்து அரசியல் கட்சிகளின் வியாபாரியான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் சமீபத்தில் ஒரு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் விஜய். அந்த தேர்தல் வியாபார விருந்தில் தலையாட்டி பொம்மையாக பங்கேற்றார் விஜய். இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதில் பின்னணி என்னவென்றால், 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாம் தோற்றுவிடுவோம் என்ற பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. அதனால்தான் தங்களது லாட்சி நண்பராக மாற்றின் மூலம் ஆதவ் அர்ஜுனாவை வசப்படுத்தி இருக்கிறது திமுக. அதையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் விஜய் தனது வீட்டில் நடந்த விருந்தினர் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எப்படியேனும் வெற்றி பெற வைக்க வேண்டும், அதே சமயம் அதிமுக பாஜக ஓட்டுகளை பிரிக்க வேண்டும், அதற்கான அரசியலை முன்னெடுத்து பேரளவுக்கு மட்டுமே திமுகவை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுங்கள். அப்படி செய்தால் ஒரே டீலில் உங்களுக்கு நீங்கள் நடிக்கும் 10 படங்களுக்கான சம்பளம் கைமேல் வந்துவிடும் என்று ஆதவ் அர்ஜுனா விஜய் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் மெகா தொகை என்றதும் டீலுக்கு சம்மதம் சொல்லியிருக்கும் விஜய் அடுத்து அதிமுக பாஜக ஓட்டுகளை பிரிக்கும் அரசியலில் முன்னெடுக்கப் போவது தெரிய வந்துள்ளது. இதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகளை சார்ந்தவர்களும் அன்றைய தினம் விஜயுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார்கள் என்ற ஒரு தகவலை பாஜகவின் ANS பிரசாத் வெளியிட்டுள்ளார். அதோடு மிஷனரி அரசியல் செய்ய சமூக நீதியை புறக்கணித்துவிட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு துரோகம் அளித்துள்ளார் விஜய். அதற்கான வெற்றியை தன் அரசியல் புரோக்கர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அவர் கொண்டாடியுள்ளார். அதனால் தங்களை பணயம் வைத்து அரசியல் செய்யும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இப்படி விஜய் நடத்தும் அரசியல் வியாபாரத்தை மன்னிக்கவே கூடாது என்றும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்.